சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் கூட ஒரு நடிகை வந்து நடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தெரிவித்த சம்பவம் வந்து ரீசெண்டாக தகவல் வெளியாயிருக்காங்க. இவங்களோட நடிப்பதற்கு பல நடிகைகள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படத்துலயாவது வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க போது ரஜினி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் நடிக்க மறுத்த நடிகை இருக்காங்க அப்படின்னா அது யாருன்னு பார்த்தா அதாவது நடிகை வைஜெயந்திமாலா அவங்க தான். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் நடிக்க கூப்பிட்ட போது மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களாம். இந்த செய்தியை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான படம் மாப்பிள்ளை. இந்த படத்துல மாமியார் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு அவர் கூப்பிட்ட போது வைஜெயந்திமாலா அவங்க வந்து மறுத்துட்டாங்களாமா. படக்குழுவினர் தரப்புல இருந்து நிறைய சேலரிலாம் தரதாகலாம் சொல்லியிருக்காங்க. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒத்துக்கலையாம். அந்த படத்துல மாமியார் கேரக்டருக்கு நடிகர் ரஜினிகாந்த் கேரக்டருக்கும் மோதல் ஏற்படும் காட்சி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் தன்னால ரஜினிகாந்தை திட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த பொண்ணான வாய்ப்பை அவங்க மறந்துட்டாங்களாமாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ல ஸ்ரீவித்யா அவங்க நடிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருமகன் நடிகர் தனுஷ், ஹன்சிகா மற்றும் மனிஷா கொய்ராலா கூட்டணியில் ரீமேக் செய்யப்பட்டவையும் இந்த படம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தேங்க்யூ.